குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை பண்ண போகிறேன் சந்துருஸ் டேஸ்ட்டில். இது நம்மளுடைய சாதாரண அடை மாவு. இந்த அடை மாவை வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டுக்கிறது. வழக்கமாக கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறா போல் கடுகு, நான் வித்தியாசமாக கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு வெடித்த போது நான் மிளகா ரெட் சில்லி போட்டேன், கருவேப்பிலை போட்டேன், கருவேப்பிலை வதங்கி கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். இந்த ஜலம் நல்லா கொதிக்கட்டும். ஜலம் நல்லா கொதித்து வந்தாச்சு. நான் அதில் இப்போது நம்மளுடைய அடை மாவு போட்டுக்கிறேன். நல்லா கொழுக்கட்டை பருவத்துக்கு கிண்டிக்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா இது வருது, கிண்டியாச்சு. இதில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மெயின் டைம் என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. நான் இதை கொழுக்கட்டை பண்ணி வரேன். இப்போது எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போது நம்ம கொழுக்கட்டை ஆட்டமாக கரெக்டாக உருட்டி வச்சுட்டோம். இதை மூடி வேக வச்சு எடுக்கலாம். Let us steam and take it. It will be 7 minutes to get it steamed. Till then, let us wait. Hi, my korakattai is ready. All of you try to make it. Enjoy the taste, wonderful taste of adai maavu korakattai. Thanks a lot for watching Chandru's Taste. All of you once again requesting by me to like, subscribe and share my channel Chandru's Taste. Thank you.